அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. இந்த வேர்ல்டு கிளப் டீமுக்கு வந்து இந்த கப்பல்ஸ் வந்து ஒரு பெருமிதமான நபர் தான். ஏன்னா வேர்ல்டு கிளப் டீம்ல இது வரைக்கும் ஒரு ஃபேமிலியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அண்டர்ஸ்டாண்டிங்கோட சேர்ந்து குரோத் ஆகின ஒரு முதல் தருணம் தான் இது. ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையாவே இவங்கள மாதிரி எல்லா ஃபேமிலியில் உள்ள நபரும் நம்மளுடைய நிறுவனத்துடைய டிரான்ஸ்இந்தியா நிறுவனத்தையும் வேர்ல்டு கிளப் டீமையும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இந்த மாதிரி நேசிச்சு ஒரு நபர் பண்ணாங்க அப்படின்னா சமுதாயத்துல, ஊர்ல, கிராமங்கள்ல, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல சமர்ப்பணமா இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு டீம் லீடரா, ஒரு பிரான்ச் மேனேஜர்ஸா நாங்க அத்தனை பேரும் ரொம்ப பெருமைப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராமலட்சுமி மேடமும் அவங்க ஹஸ்பண்டும் இன்னைக்கு கார் எடுத்திருக்காங்க. இந்த டைரக்ட் செல்லிங்ன்ற இந்த துறைக்குள்ள உள்ள வந்து இன்னைக்கு 1000 விமர்சனங்கள் எனக்கு வந்த மாதிரி தான் அவங்களுக்கும் வந்திருக்கும். உன்னால முடியுமா, நீ சம்பாதிச்சிருவியா, ஜெயிச்சிருவியா, இந்த வாய்ப்பெல்லாம் சாத்தியம் தானா, இந்த கம்பெனி ஸ்டாண்டர்டா இருக்குமான்ற விமர்சனம் வந்திருக்கும். அவங்க மத்தியில இவங்க நல்ல கம்பெனி தான், நானும் ஜெயிச்சிட முடியும், சம்பாதிச்ச முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற வார்த்தையால் தான் சொன்னாங்க. தவிர ப்ரூவ் பண்ணி காட்ட முடியல. அன்னைக்கு கண்ட கனவு இன்னைக்கு வாழ்க்கையில எனக்கு நிஜமா இருக்கு. இன்னைக்கு லைஃப்ல ஒரு 8 லட்ச ரூபா காரை கொண்டு போய் அவங்க முன்னாடி நிக்கும் போது தெரியும் இந்த துறையில படிப்பு தேவையில்லை, உழைப்பும் திறமை இருந்தா ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு இன்னைக்கு ராமலட்சுமி ஹஸ்பண்ட் முன்னுதாரணமாகாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராமலட்சுமி மேடம் அண்ட் முத்துமாண்டி சார். கண்டிப்பா ஒரு விஷயம் உங்களை பார்க்கல எனக்கு தோன்றது என்ன தோணுது அப்படின்னா, ஒரு ஸ்லோகன் ஒன்று சொல்லுவாங்க, thousands of failures leads to one success சொல்லுவாங்க. 1000 தோல்விகளை கடந்தா தான் ஒரு வெற்றியை அடைய முடியும். ஸோ இன்னைக்கு அந்த வெற்றி இன்னைக்கு முதல் வெற்றியா கண்ணு முன்னாடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா பெரிய லெவல்ல இன்னும் இந்த முதல் படியான வெற்றி கண்டிப்பா பல படியா வெற்றிகளா மாறணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல டிரான்ஸ் இந்தியா சார்பாகவும் வேர்ல்டு கிளப் வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் சார். ஃபயர் ஆபீஸ்ல இவ்வளவு நாள் புக் பண்ணதுல ஒண்ணுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா இங்க டிரான்ஸ் இந்தியால 3 வருஷத்துல ஃபயரா வேலை செஞ்சு கார் எடுத்துட்டீங்க மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர் சூப்பர். தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆகுது, மேடம் ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட முகம் சுழிச்சு என்கிட்ட பேசினது கிடையாது. நான் என்ன ஒரு டவுட் கேட்டாலும் சரி, என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் சரி, எனக்கு அசால்ட்டா அமைதியா பதில் சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் மேடம். நான் இவங்க 2 பேரை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்டும் என் கூட பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமே நான் நிறைய எதிர்பார்த்தேன். இவங்களை பார்த்துட்டே போய் கேட்டிருக்கேன் என் வீட்டுக்கார்ட்டையுமே. ஆனாலும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு வருமானம் வந்தாலும் வரமாட்டாரு. நிஜமாவே உங்களை பார்த்து நான் நிறைய பொறாமப்பட்டிருக்கேன். இதுவரைக்கும் ஆடு மேய்க்கிற குடும்பத்துல இருந்த நபருடைய பரம்பரையே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு டிரான்ஸ் இந்தியாவோட காரச்சோரை மாத்தி இருக்கு. உண்மையிலே முத்துப்பாண்டி சார் ராமலட்சுமி மேடத்தை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு தொழிலுன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதிர்க்க வேண்டியது பெண்கள் வந்து வீட்டை தான். பட் ஆனா அந்த வீட்டை எதிர்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஸ்டார்டிங்ல புரியாம இருந்தாலும் அதுக்கப்புறம் இவ்வளவு சீக்கிரமான பீரியட்ல ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்குள்ள 9 லட்சம் ரூபாய்க்கு கார் எடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான் காரணம். மக்கள் எல்லாமே இதுல என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, இன்னைக்கு பெண்கள் ஏதாவது ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து நிறைய உதவியா இருக்கிறத வச்சுதான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். அந்த விஷயத்துல இந்த கப்பிள்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. உண்மையிலே உங்களுக்கு நல்ல ஒரு போடலாமா? மேடத்துக்கும் முத்துப்பாண்டி சாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எங்களோட எல்லாரோட ஃபேமிலிக்கும் இந்த காருன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு வீட்டுக்கு முத ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து வந்திருக்கு. பெஸ்டா பண்றீங்க. உண்மையிலே சொல்ல போனா இன்னைக்கு இந்த 2 பேரும் இன்னைக்கு டிரான்ஸ் இந்தியால வேர்ல்டு கிளப் டீம்ல மிகப்பெரிய ஒரு ஆணி வேறு. இன்னைக்கு மேடம் வந்து கார் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மேடத்துக்கும் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த வருஷம் நானும் இதே மாதிரி இவங்க வந்து இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நின்ற மாதிரி நானும் என்னோட ஹஸ்பண்டோட வந்து கார் எடுக்கணுங்கிறத என்னோட வாக்குறுதி நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா நான் கார் அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. அரங்கம் அதிரட்டுமே.